ஆனது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். அம்மாவை வச்சே விஜய் காவேரி 2 பேருமே ஒன்றா சேரணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தாத்தா போய் காவேரி கிட்ட, இந்த காவேரி புடிமா, உனக்காக எல்லாருமே சேர்ந்து சாரீ வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் எங்களோட அன்பளிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பரிசாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கள் குழந்தைக்கு நீ இப்படி பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை நேரடியாக கூப்பிட்டு நன்றி சொல்லி இந்த அன்பளிப்பை கொடுக்கணும்னு இந்த தாத்தா ஆசைப்பட்டேன், வாங்கிக்கோமா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி, தாத்தா எதுக்கு தாத்தா இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்? நான் நம்ம அம்முக்காக செய்கிறேன்னா நான் எதையுமே எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மரியாதையெல்லாம் கொடுத்து என்னை வேற ஒருத்தராக கன்சிடர் பண்ணுறது தான் எனக்கு சங்கட்டமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, அச்சச்சோ நீயாமா அப்படிலாம் நினைக்கிறேன்? நான் உங்களை எப்போவுமே அந்த மாதிரி நினச்சது கிடையாது. நான் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் யாருமே உன்னை வேற ஒரு ஆளாக நாங்கள் நினச்சதும் கிடையாது, நினைக்கவும் மாட்டோம் இனி எப்போதுமே. அதனால் இது ஒரு அன்பளிப்பாக நீ நினச்சி வாங்கிக்கோ, ப்ளீஸ்மா தாத்தாக்காக வாங்கிக்கோ அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்ல, உடனே சித்தியும், காவேரி வாங்கிக்கோமா, உனக்காக ஆசையாக வாங்கி கொடுக்குறோம், தயவுசெய்து வாங்கிக்கேன். இதில் நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கணும், அது சாரியாக வாங்கி கொடுத்தா மங்களகரமாக இருக்கணுங்கிறக்காக சாரீ வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, காவேரியும் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அந்த டைமில் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காவேரி அப்படி சொன்னது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அம்மா மிஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மிஸ் நீங்கள் இங்கே வந்தது. நானே ஆக்சுவலாக இன்றைக்கி யாழ்னியை பார்க்குறக்காக அங்கே வரலான்ட்டு இருந்தேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கிட்டமும் சொல்ல, அதனால் என்னடா இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்களேன் தான் நான் ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்தேன். நான் இப்போ போகும்போது நீயும் என் கூட வா, அங்கே நர்மதா சித்தியெல்லாம் இருப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, விஜய்க்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடும். உடனே காவேரியை உத்து பார்க்கும்போது காவேரி சொல்லுவாங்க, அதான் காலையிலே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சால, சித்தின்னு தானே இன்ட்ரடியூஸ் பண்ணா. அவள் நர்மதாவை சித்தின்னு கூப்பிடும்போது நான் பம்மு மட்டும் வேறு மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் அவங்களும் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் நானும் அப்படி சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனியாக காவேரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது விஜய் பின்னாடியே போய், ரொம்ப தேங்க்யூ மிஸ், இதெல்லாம் என் சந்தோஷத்துக்காக தான் இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தது எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு, நானுமே எதிர்பார்க்கல. அந்த சந்தோஷத்தை தாத்தா கிட்டேயும் சித்தி சித்தப்பா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்லும்போது அவங்களுமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரியை நேரில் கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு நன்றியாவது சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால தான் உங்களை வர வச்சேன். உங்களுக்கு எதுவும் தொந்தரவாக இல்லையே, நான் பண்ணுறதால நீங்கள் அலப்பறையாக நினைக்கலையே அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐச்சிச்சோ அப்படிலாம் இல்லை சார், நான் ஏதோ கோவத்தில் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன், அதுக்காக நான் எப்போவுமே நீங்கள் பேசுகிறதையும் நீங்கள் பண்ணுறதையும் தொந்தரவாகவே நினச்சிட்ருப்பேன்னா என்ன? அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்ன, அம்முக்காக இது எல்லாத்தையுமே நான் பிடிச்சி பண்ண விஷயத்த நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது தான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என் அம்முக்காக ஒரு அம்மாவாக எல்லாத்தையுமே பண்ணுறக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். நான் அம்மாவாக பேருக்கு சொல்ல கிடையாது. நான் அன்றைக்கே உங்ககிட்ட கேட்டல, இன்றைக்கே வேணும்னாலும் நீங்கள் அம்மாவை தத்து கொடுக்குறீங்க, நீயே கூட்டிகிட்டு போ காவேரினா கூட நான் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் அவளோடையே என் காலத்தை கழிச்சிருவேன், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் மூஞ்சி சுருங்கிரும். உடனே அச்சச்சோ சாரி சார், உங்களை திரும்பி நான் மூட் அவுட் பண்ணுறேன். அம்மாவை தத்து கொடுங்கன்னு கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஏன்னா அம்முக்கு எல்லாவுமா இருக்கிறது நீங்கள் தான். ஆனாலும் எனக்கு திரும்ப திரும்ப அது மட்டும்தான் தோணிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த உலகத்திலேயே அம்மு மட்டும் இருந்தாலுமே போதும், என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் திரும்ப திரும்ப இதை கேட்கணும் போல இருக்குது. என் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நான் ஏதாவது செய்யணுன்னா கூட எப்படி கூப்பிட்டு நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்கறது தான் எனக்கு சங்கட்டமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ மிஸ் அப்படிலாம் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம், உங்களை பிரித்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி நாங்கள் பண்ணலை. ஒரு சந்தோஷத்தை எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணணுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. மற்றபடிக்க நீங்கள் அம்மாவாகவே இருந்துக்கலாம், அம்மா உங்கள் குழந்தையாகவே நினச்சிக்கலாம், அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு விஜய் சிரிப்பார். உடனே காவேரி, அதுக்காக நீங்கள் ஒன்றும் அட்வான்டேஜாக எடுத்துக்க வேண்டாம், நான் அம்மாவை மட்டும்தான் என் குழந்தைன்னு சொன்னேன், அம்மாவுக்கு மட்டும்தான் நான் அம்மாவாக இருப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் முறைச்ச மாதிரி காவேரியை பார்க்க, கூடிய சீக்கிரமாக நானும் என் மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், என் மனசு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பதிலாக சொல்கிறேன், ஓகேவா அப்படின்ன மாதிரி கேட்க விஜய்க்கு ஒன்றுமே புரியாது. மிஸ் என்ன மிஸ் சொன்னீங்க, எனக்கு புரியல, என்ன நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொன்னீங்க, திரும்பி சொல்லுங்களேன், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், காவேரி மிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், மெதுவாக என்னோடய முடிவை சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிட்டு வேகமாக நடக்க, என்ன முடிவை பற்றி சொல்கிறீங்க, எதை பற்றி சொல்கிறீங்க, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி கேட்க,
ஐயோ! உங்களுக்கு எல்லாமே புரியும். முக்கியமாக ஏதாவது பேசினா மட்டும் உங்களுக்கு புரியாதா? இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தீங்களோ அதை என் மனசுக்கு எப்போ பிடிக்குதோ நான் மனசார உங்களை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ அப்போ நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றது தான் டைரெக்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. சொல்லிட்டேன் போதுமா அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்க உடனே விஜய் பயங்கரமாக கத்திடுவார். ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஏதாவது சொன்னால் இப்படி ஆர்வக்கோளாறில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. நாளைக்கு பாருங்கள் பலூனவோ இல்லை வேறு எதையாவது தூக்கிட்டு காலையிலே நின்றாதீங்க ஓகேவா அப்படின்ன மாதிரி காவேரி வெக்கப்பட்டு பேச உடனே எனக்கு இதுவே போதும் மிஸ், பிடிக்கவே இல்லை, எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டான்னு சொன்ன பட்சத்தில் இப்போ பிடிச்சிருக்கு, நல்ல முடிவாக சீக்கிரமாக சொல்கிறேன், என் மனசு ஒத்துக்குச்சுனான்னு சொன்னதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார். உடனே காவேரி கேட்பாங்க, இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிறேன், அம்மாவும் வரேன்னா வரீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, பின்ன வராமல் இருப்பேனா, நீங்கள் சும்மா கூப்பிடலன்னா கூட நான் வராமல் இருக்க மாட்டேன். இப்போ வேறு இந்த மாதிரி ஒரு பதிலை வேறு சொல்லி வீட்டுக்கு வரீங்களான்னு வேறு கேட்குறீங்க. உடனே வரேன் அம்மோ அம்மோ அப்படின்ன மாதிரி கத்த உடனே உள்ளேருந்து தாத்தா சித்தி அம்மு 3 பேருமே வருவாங்க. என்ன விஜய், என்ன ஒரே பரபரப்பாக இருக்குது, உன் முகமெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்குது, முகமெல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக பிரகாசமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்ன மாதிரி சித்தி கேட்க உடனே தாத்தாவும் ஆமாம்ல என்ன ராதா திடீர்னு விஜயோட முகம் இவ்வளோ பளபளப்பாயிடுச்சு, பிரகாசமாயிடுச்சு, என்னடா ஆச்சு அப்படின்ன மாதிரி கேட்க உடனே சிரிச்சுக்கிட்டு வாமோ நம்ம மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக போயிடுவார். உடனே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போவாங்க. அந்த டைம்லேயே புரிஞ்சிடும் தாத்தாக்கும் சித்தையும் ஒரு வேளை இவங்களுக்குள்ளே ஏதாவது பேசியிருப்பாங்க போல இருக்குது, 2 பேர்த்துக்கும் மனசார எல்லாம் ஒத்து போக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது, அதனால தான் 2 பேரும் சிரிக்கிறாங்க. கடவுளே ஆண்டவா, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் மனசார ஒத்து போய் சேர்ந்து சீக்கிரமாக இவங்க குடும்பமாக வாழ்கிறத நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் நினைக்க ராதாவும் அதே மாதிரி நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப விஜயும் கார் ஸ்டார்ட் பண்ணிடுவார். உடனே போகிற வழியில் அம்மு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. மிஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மிஸ், இப்போல்லாம் எனக்கு எந்த சேடுமே இல்லை, முன்னாடியெல்லாம் ஏதாவது போர் அடிக்கும், எதையாவது நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், என் அம்மா எப்படி வருவாங்க, எங்கேருந்து வருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சே ரொம்ப மூட் அவுட்டாக இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃபே ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு. எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே, ஆனாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார், இனிமேல் பாரமோ உன் லைஃப் மட்டும் இல்லை என் லைஃப்பும் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் கிடைக்க போகுது, அந்த மூமெண்ட்டுக்காக தான் நானும் வெயிட்டிங் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரி அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணி சிரிப்பாங்க. கரெக்டாக வீட்டுக்கு போன உடனே அங்கேருந்து காவேரி அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போக கங்கா யமுனா நர்மதா எல்லாருமே ஓடி அம்மாவை தூக்கி கொஞ்சுவாங்க. என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஒரு டைம் 2 டைம் தான் பார்த்தாங்க, நர்மதா இத்தனைக்கும் காலையில் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தா, இவ்வளோ அட்டாச் ஆகிட்டாங்களே, இவங்க ஏன் இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ பாசமாக இருக்காங்க வாட்டின்னு புரியவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி அம்மு மேலே இவ்வளோ பாசம் இருக்கோ அன்பு இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க, இதெல்லாம் உண்மையாக பொய்யா, இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாழினி பாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. உடனே நர்மதா அங்கேருந்து சித்தி உங்கள் 2 பேர்த்துக்கும் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே காவேரி போய் கங்காட்ட கேட்பாங்க, என்னக்கா நீங்கள் எல்லோரும் தான் இவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னா, நர்மதா காலையில் தான் அம்மாவை பார்த்தா, உடனே சித்தி நான் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறேன், 2 பேர்த்தையும் கொஞ்சிறேன்னு சொல்லிட்டு இவ கொடுக்குற பில்டப் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது எப்படி ஒரே டைமில் பார்த்து இவ்வளோ அட்டாச் ஆக முடியும்? நம்ம யாழ்னியோட அவள் அட்டாச்சாக இருக்கா அது தெரியும், அது பிரச்சனை கிடையாது, ஆனால் அம்மாவை திடீர்னு பார்த்தோன்னே எப்படிக்கா இவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்ன மாதிரி கேட்க, ஏய் அதெல்லாம் அப்படி தாண்டி, நீ எப்படி அம்மாவோட க்ளோஸ் ஆன, நீ எப்படி விஜயோட க்ளோஸ் ஆன, அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்க கூட பாரு, இவங்களுக்குள்ள என்ன பந்தமோ என்ன உறவோன்னு தெரியாது, ஆனால் 2 பேரும் எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாகவும் அன்பாகவும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா, நீயே சொல்லு, அம்மா ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அம்மா யார் கூடயாவது இவ்வளோ க்ளோஸாக இருக்காளா சொல்லு அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க காவேரி யோசிச்சு பார்ப்பாங்க. ஸ்கூலில் அப்படி யாரும் அம்மா கூட க்ளோஸாக இல்லையே, அம்மாவும் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டா, அளவாக தான் பேசுவாள், என்னென்னு தான் கேட்பான், ஆனால் யாழினியோட மட்டும் இவ்வளோ க்ளோஸாக அட்டாச்சாக இருக்கா பாரு, இதெல்லாம் உண்மையாக பொய்யானே என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்ன மாதிரி காவேரி ஒரு பக்கம் நினச்சிட்டு, ஆமாக்கா
நீ சொல்கிறது கரெக்டு தான். அம்மு ஸ்கூலில் கூட யார் கூடயும் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்ல. நான் அதை பார்த்தது கூட இல்லை. ஆனால் யாழினி கூட இவ்வளோ அட்டாச்சாக இருக்கா பாரேன் அப்படின்ன மாதிரி கங்கா கிட்ட காவேரி சொல்ல, இவ்வளோ அதே மாதிரி தான் காவேரி. நம்ம யாழினியை பற்றி உனக்கு தெரியாதா? யாரை பார்த்தாலும் பயப்படுவா, பேசுகிறதுக்கே யோசிப்பா, போகவும் மாட்டா யார்கிட்டையும். ஆனால் நம்ம அம்முக்கிட்ட மட்டும் பார்த்ததுமே இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா. அங்கே இருக்கும் போதும் அம்முக்கிட்ட பேசணுன்ட்டு அவ்வளோ ஆசைப்பட்டுட்ருப்பா காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, நம்ம ஃபேமிலிலாம் எப்படி அந்த ஃபேமிலியோடு இவ்வளோ க்ளோஸ் ஆனோன்னு தெரியல. அதையும் தாண்டி எனக்கு இப்போ வந்து அம்மு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலன்ற அளவுக்கு என் மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுக்கா. அப்படி அந்த குழந்தை என்ன தான் மேஜிக் பண்ணிச்சோ தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, நான் விஜய்கிட்டேயே போய் உங்கள் குழந்தைய தத்து கொடுக்குறீங்களா, நானே வளர்த்திக்கிறேன், நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுட்டேன் தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, அடிப்பாவி என்னடி சொல்கிற, விஜய்கிட்ட போய் அப்படி கேட்டியா? ஏன் இப்படிலாம் கேட்குற, அறிவில்லையா என்ன? பாவம் அவரே வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு தத்து கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? அது போக இப்போ வரைக்கும் அம்மு வந்து அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா. அடுத்தது அந்த குழந்தை உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட சொல்கிறியா? என்னடி முட்டாள்தனமாக கேட்டிருக்கேன் அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல, ஆமாங்க்கா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படி கேட்டது. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். நீங்கள் குழந்தைய வந்து தத்து கேட்டது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என்னை வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க, நான் வந்து அம்மாவும் வளர்த்துக்கிறேன்னு சொன்னது தான் எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னார். அவ்வளோ பாசம் வச்சுருக்காருக்கா இந்த குழந்தை மேலே. இந்த குழந்தைக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அம்மா இல்லைன்ற குறையே காட்டாமல் அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதனாலேயே விஜய் எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா. இவர் மேலே நல்ல அபிப்பிராயமும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, அப்படி போடு. ஓஹோ, ரூட் இப்படி போதா? கல்யாணமே வேண்டாம், எனக்கு விஜயே பிடிக்கல, அவரை பார்த்தாலே கோவமாக வருது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காளே. ஏய் யமுனா, இங்கே வாடி வாடி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இங்கே பாரு, ஒருத்தி வெக்கப்பட்டுட்டு நிற்கிறா. அம்மா நீயும் வாமா அப்படின்ன மாதிரி சொல்ல, தூரத்துலேருந்து விஜய் அதை நோட் பண்ணிடுவார். இவங்க எல்லாரும் சேர்ந்து காவேரி ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது நம்ம விஷயமாக தான் இருக்குங்கிறத விஜயும் புரிஞ்சுக்குவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்ததுமே யமுனாவும் வந்ததும் கங்கா சொல்லுவாங்க, அம்மா இவ்வளோ நாள் நீ இவகிட்ட எவ்வளோ பாட்டாக பாடியிருப்பேன். விஜயை கல்யாணம் பண்ணிக்கோ, விஜயை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவர் நல்லவர், அப்படி இப்படின்னு எத்தனையெல்லாம் நீ பேசியிருப்ப. அப்போல்லாம் இவளுக்கு மண்டையில் ஏறல. இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான், விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவரை முழுசாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நல்ல முடிவாக சொல்கிறேன்றா, பாருமா அப்படின்ன மாதிரி சொல்ல, யமுனாவும் சூப்பர்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும், இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்களும் இவ்வளோ நாளாக உனக்கு கேப் கொடுத்தோம், டைம் கொடுத்தோம். நீ சீக்கிரமாக நல்ல முடிவாக எடுக்கா. நீ இப்போ எடுத்துருக்கிற முடிவே நல்ல முடிவு தான். விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கவே மாட்டார். தான் குழந்தையவே இப்படி கைக்குள்ளே வச்சு கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குன்னு தாங்கி பார்த்துக்கிறாருன்னா கண்டிப்பாக உன்னையுமே எப்படி தாங்குவாரன்னு நீ யோசிச்சுக்கோ. இந்த ஒரு குவாலிட்டியே போதும்க்கா, அவர் நல்லவரா அவர் கெட்டவரான்றதை நீ வந்து ஜட்ஜ் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரியே சொல்லுவாங்க, கரெக்டு யமுனா, நானும் அதவே தான் யோசித்தேன். அம்மாவே வந்துட்டு அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு, அவ்வளோ பக்குவமாகவும் அவ்வளோ அரவணைப்போடையும் அந்த பெண் குழந்தைய வந்து அவர் கவனிச்சுக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சவங்களாக தான் இருக்கணும். நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன, அவரை பற்றி எனக்கு முழுசாக எதுவும் தெரியாது. அவரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா என் முடிவை சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அவர் ஏதாவது சொதப்பினார், அவரை வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுனாலும் நான் நோ தான் சொல்லுவேன். அம்மா உனக்கு நான் இப்போவே அதையும் சொல்லிடுறேன். அக்கா நீ அம்மா முன்னாடி இதை வேறு சொல்லிட்டேன். அம்மா உடனே அன்னைக்கு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னேல்ல, அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு கூட பண்ணாலும் பண்ணிடும். அதனால அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே கங்காவும் ஆமாம்மா நீ அவளை ஃப்ரீயாக விடு, இப்போவே வந்துட்டு முக்கால்வாசி விஜய் அவளுக்கு பிடிச்சிருச்சு, இவளே சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட கல்யாணத்துக்கு வந்து தேதி குறிங்கன்னு சொல்ல போகிறா, அது வரைக்கும் நீயும் பொறுமையாக இருமா அப்படின்ன மாதிரி சொல்ல, ரொம்ப சந்தோஷண்டி காவேரி, எனக்கு நான் எப்படியோ வந்துட்டு இதுதான் நடக்கணும்னு நினச்சேன். நீயும் விஜய் தம்பியும் குழந்தையும் சேர்ந்து 3 பேரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்காக தாண்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு மனசு மாறினதே பெரிய விஷயம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு
கிச்சனுக்குள்ளே போகிறதுக்காக சாரதா வந்துட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் முன்னாடியே உட்காந்துருப்பாரு. விஜய் தம்பி கையை கொடுங்க, நீங்கள் நினச்சது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே காவேரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா? எனக்கு விஜய் தம்பியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக முழுசாக அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன். என்னால் அம்மாவும் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அம்மாவுமே எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே கங்காக்கிட்டேயும் யமுனாக்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்கா. இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்க போது. நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் வந்து அம்மாவாக நடித்தவ வாழ்நாள் முழுக்க அவள் அம்மாவாக இருக்க போகிறா. அவள் அம்மாங்கிறத வந்துட்டு சீக்கிரமாக புரிஞ்சுக்கவும் போகிறா, தெரிஞ்சுக்கவும் போகிறா. நீங்கள் எதுவுமே வந்துட்டு கவலைப்படாதீங்க. இனி உங்கள் 3 பேர்த்தையுமே நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதுக்காக தான் நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கடவுளை நினைக்காத நாளே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே சாரதாவை கட்டி பிடிக்கிறதுக்காக போயிடுவார். என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே காவேரி என்கிட்ட இன்டைரக்டாக இதை சொல்லிட்டா. இருந்தாலும் அந்த டைரெக்டாக அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும். சீக்கிரமாக காவேரியை வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு விஜயும் சொல்லுவார்.